ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நியூ மாமா இருக்கீங்க, உங்களோட டாக்டர் வந்து இந்த டேப்லெட் ஒன்று உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா, அதோட பேர் வந்து லாக்டர். இந்த டேப்லெட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஆஃப்டர் டெலிவரி உங்களுக்கு வந்து தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் இல்லை 5 டேஸ் வந்து இந்த டேப்லெட் எடுத்துக்க சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம டேப்லெட் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு தாய்ப்பால் அதிகமாகும். அதனால வந்து ஃபஸ்ட்டு 5 டேஸ் வந்து இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். எடுத்தோடனே எல்லாருக்கும் வந்து மில்க் சப்ளை அதிகமாக இருக்காது. அதனால் மில்க் சப்ளையை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த டேப்லெட் கொடுப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சில ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த டேப்லெட் வந்து ஒரு வேளைக்கு 2 டேப்லெட் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. காலையில் நைட்டு இல்லாட்டி 3 வேளை கூட யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த டேப்லெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு இந்த டேப்லெட் நான் யூஸ் பண்ணலை. செகண்ட் டெலிவரிக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லே எனக்கு இந்த டேப்லெட் எழுதியிருந்தாங்க. எனக்கு வந்து 2 டேப்லெட் 3 வேளையும் போட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என்னால் டைரக்ட் ஃபீட் பண்ண முடியல. எனக்கு வந்து ஃப்ளாட் நிப்பிள்ஸ் இருக்குன்றதுனால லெஃப்ட் சைடு மட்டும்தான் என் பாப்பா வந்து டைரக்ட் ஃபீட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரைட் சைடு அவங்களால எடுக்க தெரியல. ஏன்னா ஃப்ளாட்டாக இருந்ததுன்றதுனால என்னால் கரெக்ட் பண்ண முடியல. அதனால டைரக்ட் ஃபீட் இல்லாட்டினாலே நம்மளுக்கு வந்து மில்க் சப்ளை கம்மியாக இருக்குன்றதுனால எனக்கு வந்து இந்த டேப்லெட்டை வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 5 டேஸ்க்கு மட்டும்தான் எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் 5 நாள் இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால அந்த 5 நாள் மட்டும் போடுறதுக்காக ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. 3 வேளையும் 2 டேப்லெட்டாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவால் சுத்தமாக என்கிட்ட ஃபீடிங் இல்லை. அதுவும் லெஃப்ட் சைடும் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக குடிக்க மாட்டாங்க. எப்போயாவது ஃபஸ்ட்டு டைம் வந்து டைரெக்டாக ஃபீட் பண்ணுறாங்கன்னா, செகண்ட் டைம் நான் கொடுக்குறேன்னா அந்த லெஃப்ட் சைடுமே அவங்க வந்து குடிக்க தெரியாமல் ரொம்ப அழுவாங்க. அதனால நான் பாலை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சங்கில் இல்லாட்டி ஒரு கிண்ணத்தில் தான் கொடுத்துட்ருந்தேன் பாப்பாவுக்கு. அதை நான் வந்து டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுனால இந்த லாக்டர் டேப்லெட்டை வந்து 1 மந்த்துக்கே என்ன கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா தாய்ப்பால் வந்து கம்மியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா மில்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னோடய பீடியாட்ரிஷியன் வந்து ஃபார்முலா மில்க் நான் கொடுக்கவே மாட்டேன், ப்ரிஸ்கிரைபும் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து நான் 3 இயர்ஸ் வரைக்கும் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணியிருந்தேன். அதனால செகண்ட் பாப்பாவால் எப்படி நீங்கள் வந்து உங்களால் ஃபீட் பண்ண முடியாமல் போகும், அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேட் நிப்பிள்ஸை நம்ம எப்படி வேணால் கரெக்ட் பண்ணலாம். அதனால நான் ஃபார்முலா மில்க் எந்த காரணத்தை கொண்டு நான் கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக இந்த டேப்லெட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட மில்க் சப்ளையை பூஸ்ட் பண்ணுங்கள். பூஸ்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லாட்டி டைரெக்டாக ஃபீட் பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லி இந்த டேப்லெட் வந்து என்னை 1 மந்த் எடுத்துக்க சொன்னாங்க. நானுமே வந்துட்டு எனக்கு டைரக்ட் ஃபீட் பண்ணுற இடத்துல எனக்கு பால் நல்லா வர ஆரம்பித்தா கூட எனக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. என்னடா நம்மளுக்கு சப்போஸ் பால் கம்மியாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேலக்ட் அந்த பவுடரும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் வந்து நான் கேலக்ட் பவுடர் யூஸ் பண்ணி தான் நான் ஒரு 6 மந்த்ஸ் வரைக்குமே நான் கேலக்ட் பவுடர் நான் குடிச்சிட்ருந்தேன். அதை வச்சு தான் எனக்கு மில்க் செக்ரிகேஷன் அதிகமாக வந்து நான் 3 இயர்ஸ் வரைக்குமே என்னால் பாப்பாவுக்கு வந்து ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருந்தேன். அதனால நான் செகண்ட் டெலிவரிக்கும் அந்த கேலக்ட் பவுடர் எனக்கு டாக்டரும் எழுதி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அதை பற்றின அந்த முன்னாடியே எனக்கு அந்த பவுடரை பற்றி தெரியுன்றதுனால அந்த கேலக்ட் பவுடர் ப்ளஸ் ப்ரோபீல் நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குற அந்த பவுடரும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கேலக்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால 2 டைம்ஸ் குடிக்க முடியாதுன்றதுனால எனக்கு எந்த டைமில் வந்து மில்க் சப்ளை கம்மியாக இருக்கோ அதுக்கு வந்து ஒரு 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் அது குடித்தா தான் நல்லா அது வந்து உங்களுக்கு மில்க் சப்ளை வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதனால் எனக்கு ஒரு ஈவினிங் டைம்லேருந்து எனக்கு வந்து மில்க் சப்ளை கம்மியாகும். அதனால நான் மார்னிங் குடிச்சிடுறது. மார்னிங்குமே வந்து ஏர்லி மார்னிங்காக குடிக்க மாட்டேன். ஒரு 10 அந்த மாதிரி தான் குடிப்பேன். அந்த மாதிரி குடிச்சேன்னா எனக்கு வந்து ஈவினிங் டைமில் பாப்பாவுக்கு பால் தேவைப்பட்டால் கூட அந்த டைம் என்னால் ஃபீட் பண்ணுறதுக்கோ இல்லை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ கரெக்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் வந்து அந்த ப்ரோபீல் குடிப்பேன். இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய மில்க் சப்ளை நான் அதிகப்படுத்திகிட்டு இருந்தேன். ஆனாலுமே பாப்பா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நியூ பார்ன் பேபி நைட்டில் அழுவ ஆரம்பிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக பாப்பாலாம் அழுவ ஆரம்பித்தாங்கனாலே வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு வந்து பால் பத்தலை போல், அதனால தான் பாப்பா தொடர்ந்து அழுவுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு டெலிவரி ஆன அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் போட்ட அந்த பெயினு, அழுவுது, பால் பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்களேன்றதுக்காகவே அந்த டேப்லெட்டை நான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்துச்சு.
டைம் நாள் ஆக ஆக என்கிட்ட ரைட் சைடும் பாப்பா வந்து ஃபீட் பண்ணல. லெஃப்ட் சைடு மட்டும் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ, எனக்குமே அந்த பயம் வர ஆரம்பிச்சுச்சு. நான் பால் பத்தலனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்ட நான் கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ 3 டைம்ஸுமே 2 டேப்லெட்ஸ்னால் அப்போ யோசிச்சு பாருங்க. நீங்க 2 வேளைக்கு 2 டேப்லெட் குடுத்தாலே உங்களுக்கு மில்க் சப்ளை ரொம்ப அதிகமாகும். நான் 3 வேளைக்கு 2 டேப்லெட் சொல்லி ஒரு நாளைக்கு 6 டேப்லெட் எடுத்துப்பேன். என்னோட டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணது தான். அவங்களுமே என்ன சொன்னாங்கன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு வந்து மில்க் சப்ளை அதிகமாயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ண சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து மில்க் சப்ளை வரதா இருந்தாலும் பாப்பா என்கிட்ட டைரக்ட் ஃபீட் எடுத்துக்கலன்றதுனால அப்பப்போ எனக்கு கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சப்போஸ் என்னால் பாப்பாவுக்கு பால் கொடுக்க முடியாமல் போயிடுமோன்ற பயத்தில் நான் அதை கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அளவுக்கு அதிகமாக எனக்கு வந்து பால் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. லெஃப்ட் சைடு அவங்க என்ன தான் வந்து என்கிட்ட டைரக்ட் ஃபீட் எடுத்துகிட்டு இருந்தாலும் ரைட் சைடு நான் வந்து பிழிஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. நம்ம பம்பும் நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா பம்ப் வந்து நீங்கள் அடிக்கடி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நியூ பார்ன் பேபிக்கு வந்து நம்ம ஒழுங்காக க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணலன்னா சீக்கிரமாக பாப்பாவுக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகிடுன்ற பயத்தினால நான் பம்பும் அவ்வளோவா யூஸ் பண்ணல. ஏன்னா நான் பம்ப் வாஷ் பண்ணோம் வீட்டில் இருக்கவங்கள கழுவ சொன்னால் கூட வீட்டில் அவங்க க்ளீன் பண்ணாலும் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நானே வாஷ் பண்ணால் தான் எனக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பேபியோட திங்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால அவங்கள வாஷ் பண்ண சொன்னாலும் நானும் மறுபடியும் போய் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அடிக்கடி நடக்கிற மாதிரி ரொம்ப வந்து நான் பெட்லேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அடிக்கடி வாஷ் பண்ண முடியாதுன்றதுனால நான் பம்ப் யூஸ் பண்ணல. கையிலே தான் பிழிஞ்சிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக பால் வரதுனால நான் பால் கட்ட ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பால் கட்டிக்கிட்டே இருந்தது. அப்போ கூட எனக்கு வந்து இந்த டேப்லெட் நான் யூஸ் பண்ணுறதுனால தான் எனக்கு இப்படி ஆகுதுன்றத நான் கண்டுபிடிக்கல. அதிகமாக பால் கட்டுறதுனால எனக்கு ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபீவர் பார்த்தீங்கன்னா, நார்மல் ஃபீவரா இல்லாம ஜன்னின்ற அளவுக்கு எனக்கு ஃபீவர் அதிகமாயிடுச்சு. இது எல்லாமே வந்து டெலிவரி ஆகி வித்தின் 10 டேஸில் நடந்தது. சப்போஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த டேப்லெட் குடுக்குறாங்கன்னா, டாக்டர் எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ண சொல்றாங்களோ, அவ்வளோ நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்டயும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்ம குடுக்குற டோசேஜ் வந்து கரெக்ட்டா தான் இருக்குமா? இல்ல இதனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமான்ட்டு. ஏன்னா என்னோட இதில பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நாளைக்கு 6 டேப்லெட் நான் போடுற மாரி இருந்தது. மார்னிங் 2 ஆஃப்டர்நூன் அப்புறம் நைட்டு 2ன்னு சொல்லி 6 டேப்லெட் போட்டுட்ருந்தேன். ஃபுல்லாவே கன்டின்யூ பண்ணிட்டுருந்தேன். எனக்கு வந்து மில்க் செக்ரிகேஷன் அதிகமாயிடுச்சு. ஆனா பாப்பா வந்து டைரக்ட்டா குடிக்கல. நான் வந்து கையில பிழிஞ்சு தான் குடுக்கணுன்ற கட்டத்தில இருந்ததுனால, எனக்கு பால் அதிகமா கட்டி, அதனால எனக்கு ஃபீவர் வந்து அது வந்து எனக்கு ஹை ஃபீவர் மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக சொன்னாங்க. ஐவிலாம் ஏத்துக்க சொன்னாங்க. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன் வந்து எனக்கு இந்த வந்து மில்க் செக்ரிகேஷன் அதிகமா ஆனதுக்கான காரணத்தினால தான் ஆச்சு. அதுக்கு வந்து இந்த டேப்லெட்டும் தான் ஒரு காரணம். ஏன்னா மிச்ச ஃபுட்ஸ் எதுவுமே நான் அதுக்குன்னு மெனக்கெட்டு நான் எதுவுமே எடுக்கல. இந்த டேப்லெட் வந்து எனக்கு ஹை டோசேஜ் மாரி இருந்தது. யோசிச்சு பாருங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பேபிக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் நான் பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன்னா, அப்போ செகண்ட் பேபிக்கும் என்னோட ஹெல்த்தும் சரி, என்னோட பாடிக்கும் அது நார்மலாவே வந்து மில்க் செக்ரிகேஷன் அதிகமா தான் இருந்திருக்கும். ஆனா என்கிட்ட டைரக்ட் ஃபீடிங் அவங்க எடுத்துக்கலன்றதுனால எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. பாப்பா வந்து நம்மகிட்ட ஃபீடே பண்ணலன்னா என்ன பண்றது? ஏன்னா லெஃப்ட் சைடும் ஃப்ரீக்வென்ட்டா குடுக்க மாட்டாங்க. ஒரு டைம் குடிப்பாங்க. இன்னொரு டைம் ஐடென்டிஃபை பண்ண தெரியாது ஃப்ளாட் நிப்பிள்ஸ்னால. ஸோ அந்த பயத்தில வந்து நான் டேப்லெட்ட நான் கன்டின்யூ பண்ற மாரி இருந்துச்சு. ஆனா இந்த டேப்லெட்னால இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்து முடியுன்றது எனக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியவே தெரியாது. அதனால தான் சொல்றேன். சப்போஸ் டாக்டர் உங்களுக்கு சொன்னாங்கன்னா, அவங்க சொன்ன அந்த 3 டேஸோ இல்ல 5 டேஸோட நிறுத்திக்கோங்க. சப்போஸ் அதையும் தாண்டி அவங்க 1 மந்த்துக்கு உங்களுக்கு எழுதி குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மாரி ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஆக்சுவலா இது ஒரு சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. என்னோடதுல வந்து பாப்பா டைரக்ட்டா ஃபீட் எடுத்துக்கலன்றதுனால ப்ராப்ளம். சப்போஸ் இதனால வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஏன்னா இது ஓவர் டோசேஜும் போக்கூடாது. ஒரு டேப்லெட் மேபி ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் போடுற மாதிரி கூட நம்ம கேட்டுக்கலாம். அதனால தான் நான் இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக சொல்றேன். ஏன்னா எனக்கு டாக்டர் எதுவுமே சொல்லவே இல்ல. நான் சொன்னத வச்சுட்டு அவங்க வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க கன்டின்யூ பண்ணலான்ற மாதிரி கூட அவங்க பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி குடுத்துட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஆகுன்றது அவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து டைரக்ட் ஃபீடிங் எடுத்துக்கல, பாப்பாவால முடியல, நான் எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் குடுக்குறேன்னு சொன்னேன். என்னதான் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி குடுத்தாலும் நம்மளால ஃபுல்லாவே அ பால் ஃபுல்லாவே ட்ரெயின் பண்ணி எடுக்க முடியாது. நான் வந்து பம்பும் நான் யூஸ் பண்ணல ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல. அதனால தான் எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ நீங்க இத யூஸ் பண்றதா இருந்தா, இந்த மாரி விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த டேப்லெட் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கோங்க. பட் ஆனா இந்த டேப்லெட் வந்து மில்க் செக்ரிகேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.